சுவாமிமலை அப்படின்ற ஒரு ஊர் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அதை பற்றி நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. அது உருவாகிறதுக்கான காரண காரியத்தை பார்க்கலாம். ஒரு முறை பிரம்மாவை முருகர் பார்க்குறதே பிரணவத்துக்கான அர்த்தத்தை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்பார். அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதும் இவர் அவரை கொண்டு போய் சிறையில் அடைச்சிடுவார். அப்போது படைப்பு தொழில் ஸ்டாகன் ஆகிடும். அப்படி இதானதும் சிவனே நேர வருவார். இது மாதிரி எதுக்குப்பா அவரை சிறைப்பிடிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டபோது இது மாதிரி பிரணவத்துக்கான பொருள் கூட அவருக்கு சொல்ல தெரியல, அதனால் அவரை சிறையில் அடைச்சிருக்கேன் அப்படின்னு. இல்லைப்பா, படைப்பு தொழிலாக நின்று போகிறது அப்படி இருந்தால் பிரபஞ்சத்துக்கு ரொம்ப ஆபத்து, நீ அவரை விடுவிச்சுடு அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்போது சிவன் அப்பா சொல்கிறாரேன்னு சொல்லிவிட்டு இவர் அவரை விடுவிச்சுடுவார். ஆனால் அவரை விடுவிச்சுட்டே, நீங்கள் அப்பா சொன்னேன் அதனால் விடுவிச்சுட்டே, நீங்கள் அதுக்கான அர்த்தத்தை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ சிவனுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு பிள்ளையோடையே விளையாடி பார்க்கணும் அப்படின்னு ஒரு இது தோணும். எனக்கும் தெரியாதேப்பா, நீயே சொல்லு, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னா சரி, நான் பிரணவத்துக்கான அர்த்தத்தை, பிரணவ மந்திரத்துக்கான அர்த்தத்தை நான் சொல்கிறேன். நான் குருவாக இருந்து சொல்கிறேன், நீங்கள் சிஷ்யனாக இருந்து கேட்கணும், நான் கேட்குறேன்ப்பா அப்படின்னு. அப்போது கை கட்டி வாய் பொத்தி நீங்கள் எனக்கு கீழே உட்காந்துட்டு கேட்கணும். ரெண்டுமே வழியே ஃபஸ்ட்டு டைம் அவர் அந்த மாதிரி பிள்ளைக்கிட்ட உட்காந்துட்டு ரொம்ப ரொம்ப வினயத்தோட அந்த பிரணவத்துக்கான மந்திரத்தை இவர் அவர் கேட்பார். இதை கேட்டதுக்கு அப்புறமா அவர் அப்பாவாக இருந்தாலுமே ஒரு குருவாக இருந்து இவர் உபதேசம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதுனால அவருக்கு தன்னுடைய நமஸ்காரத்தை இது பண்ணிப்பார். இந்த ஒரு நிகழ்வோட இதுவாக தான் அப்பனுக்கு உபதேசம் செய்தவன் அப்படின்ற இதனால சுவாமிநாத சுவாமி, சுவாமிக்கே நாதனாக இருந்து இந்த பிரணவ மந்திரத்தை உபதேசித்ததுனால சுவாமிநாத சுவாமி அப்படின்ற இதில் இந்த சுவாமி மலையில் அவர் இருக்கார். அங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் வருஷங்கள் 61 இருக்குது. அந்த பிரபவ விபவ அப்படின்ற மாதிரி 61 படிகளும் இருக்குது. நம்ம எந்த வருஷம் தமிழ் வருஷத்தில் பிறந்தோம் அப்படின்றது தெரிஞ்சுட்டு அந்த படியில் நின்றுண்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் அதனால் அவளுக்கு இருக்கக்கூடிய யமபயங்கள்லாம் போகும், அவளுக்கு நல்ல ஒரு தேக ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் எல்லாருடைய நம்பிக்கை.